அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் சுவையாக இவ்வளோ உதிரி உதிரியாக சிக்கன் பீஸ் பாருங்கள், ஒன்றுமே உடையல. சிக்கன் பீஸ் உடையாமல் சூப்பர் சுவையான 30 கிலோ சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக சமைக்க போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு 6 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம எடுத்துடலாம். 30 கிலோவுக்கு 6 லிட்ரு போதுமானதுங்க. அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, கம்மியாகவும் சேர்க்கக்கூடாதுங்க. 6 லிட்ரு வந்து கரெக்டாக இருக்கும். 6 லிட்ரு ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடாகணும். நல்லா சூடாகின பிறகு நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம 50 கிராம் பட்டை சேர்த்துடலாங்க. 50 கிராம் பட்டை கொஞ்சம் பொடிசாக ஆக்கி சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 50 கிராம் பட்டை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 50 கிராம் அன்னாச்சி பூ சேர்த்துடலாங்க. அன்னாச்சி பூ சேர்த்துட்டு அது கூடவே ஏலக்காய் 50 கிராம் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் 50 கிராம் சேர்த்துட்டு கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, கிராம்பு வந்து 30 கிராம் சேருங்க போதும். கிராம்பு வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, பிரியாணி வந்து கசப்பாக தெரியும். அதனால் 30 கிராம் போதுமானது. பிரிஞ்சி இலை வந்து 20 கிராம் சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலையும் அதிகமாக சேர்க்கக்கூடாது, பிரியாணியில் வந்து இலை அதிகமாக தெரியும். அதனால் 20 கிராம் பிரிஞ்சி இலை போதுமானதாங்க. பட்டை ஏலக்காய் பொரிஞ்சு வந்த உடனே 12 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துடலாங்க. பல்லாரி வெங்காயம் 12 கிலோ பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு 1/2 கிலோ பச்சை மிளகா காம்பு கிள்ளி தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை கூடவே நம்ம பச்சை மிளகா 1/2 கிலோ சேர்த்துடலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி வரணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பாருங்கள் வதங்கிடுச்சு. பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம பூண்டு பேஸ்ட்டு 3 கிலோ, இஞ்சி பேஸ்ட்டு 2.5 கிலோ சேர்த்துடலாங்க. பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க, அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், பூண்டு பேஸ்ட்டு 3 கிலோ சேர்த்தாச்சு. அது கூடவே நம்ம இஞ்சி பேஸ்ட்டு 2.5 கிலோ சேர்த்துடலாங்க. இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விடும்போது நல்ல வாசனை வரும் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி வந்துடுச்சு. வதக்கி வந்த உடனே 12 கிலோ தக்காளி நம்ம சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தக்காளி வதக்கி வரணும். அப்போ தான் அதோட ஃப்ளவர்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தக்காளி வதக்கிட்டு தக்காளி வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு தயிர் சேர்த்துடலாங்க. இப்போ நான் வந்து 30 கிலோவுக்கு வந்து 3 லிட்ரு தயிர் சேர்க்குறேங்க. 30 கிலோவுக்கு வந்து 3 லிட்ரு தயிர் சேர்த்துடலாம். மக்களே, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. இது வந்து தயிரை வந்து சேர்த்துட்டு அதிகமாக வதக்கக்கூடாது. 5 நிமிஷம் வதக்கினா போதும். 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மசாலா 150 கிராம், மல்லித்தூள் 150 கிராம், பிரியாணி மசாலா 150 கிராம், தனி மிளகாய் தூள் 150 கிராமுங்க. இது கட் பண்ணி நல்லா சேர்த்துருங்க. பாருங்கள், தயிரும் மசாலா சேர்ந்த உடனேவே நல்ல ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்கும். மசாலா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். அப்போ தான் சிக்கன் நம்மளுக்கு உடையாமல் கிடைக்குங்க. சிக்கன்லேயும் மசாலா நல்லா ஏறுங்க. இப்போ நம்ம 30 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 35 கிலோ சிக்கன் நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 35 கிலோ சிக்கன் சேர்த்துடலாங்க. இப்படி சேர்க்கும்போது தாங்க நல்லா பார்த்துக்குங்க. இப்படி மசாலா சேர்க்கும்போது சிக்கன் சேர்க்கும்போது சிக்கனில் மசாலா இறங்கும், உப்பு இறங்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். சிக்கனில் டேஸ்ட் கிடைக்குங்க. சிக்கனை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. அதிக நேரம் வேக விடக்கூடாதுங்க, கரெக்டாக 2 நிமிஷம் தான். இப்போ 30 கிலோவுக்கு 45 லிட்டர் நாங்கள் தண்ணி வைக்கிறோங்க. 1 கிலோவுக்கு 1.5 லிட்ரு, 30 கிலோவுக்கு 45 லிட்டர் தண்ணி வச்சிடலாங்க. தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருக்கீங்களா, அரிசி வந்து நம்ம ஊற வச்சுட்டு நல்லா பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாங்க. 30 கிலோ அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்தோடனே புதினா கொத்தமல்லி நல்லா தண்ணியில் விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கிறோம், அது நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 1/2 லிட்டர் நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கிறோம், அது கூடவே நம்ம நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. நீங்கள் கிளறும் போதே சாப்பாடு வந்து நல்லா மேலே வரும். அப்போயே உங்களுக்கு தெரியும் தண்ணி கரெக்டாக ஈர்த்துக்குச்சின்னு அர்த்தம். அப்போ 1 கிலோவுக்கு வந்து 1.5 லிட்ரு, 30 கிலோவுக்கு வந்து 45 லிட்டர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அந்த அளவு பாருங்கள், சாப்பாடு எந்த அளவு வந்திருக்கு பாருங்கள். அதனால் தண்ணி அளவு அப்படி வச்சுக்கோங்க. 1 கிலோவுக்கு வந்து 1.5 லிட்டர் வச்சுக்கோங்க. பாருங்கள்,
சாப்பாடு நீங்கள் கிளறி விடும்போதே நீங்கள் சாப்பாடு மேலே வந்துருச்சு. நீங்கள் அடுத்த டைம் கிளறி விடும்போது சாப்பாடு வந்து தம் போகிற பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், சூப்பரான ஒரு சாப்பாடு 30 கிலோ சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம் சாப்பாடு தம் பாருங்க. சாப்பாடு 20 நிமிஷம், 25 நிமிஷம் சாப்பாடு தம் எடுத்து பார்க்கலாம். எந்த அளவில் சிக்கன் பிரியாணி பீஸு உடையாமல் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். எப்படி உதிரியான ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி, சூப்பரான ஒரு 30 கிலோ தம் பிரியாணிங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவில் பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படின்னு நல்லா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 30 கிலோ சிக்கன் தம் பிரியாணிங்க. இப்போ நம்ம 20 நிமிஷம் நம்ம தம் போட்டு நம்ம சாப்பாடு எடுத்து பார்க்கும்போது சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு நம்ம எடுத்து பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி எந்த அளவில் இருக்குது பார்க்கலாம். பாருங்கள், அங்கே பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. சாப்பாடும் குறையில. சாப்பாடு எவ்வளோ உதிரியாக தெரியுது பாருங்கள். அப்படியே இருக்குது. நீங்கள் ஒரு டைம் கிளறும் போது சூப்பரான ஒரு உதிரியான ஒரு சாப்பாடு கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சூப்பரான 30 கிலோ தம் பிரியாணி ரெடிங்க.